WWE மேட்சஸ்லாம் ஃபைட் பண்ணி பார்த்துருக்கல, அந்த மாதிரி ஒரு 2 பேர் காட்டுக்குள்ள போயிட்டு கரடி கூட பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காங்க. 2022 அப்போ அமெரிக்கால இருக்க ஒரு 4 ரெஸ்லிங் தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு மான் கொம்பு எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பிரேடிங்கிறவரும் கெண்டிலுங்கிறவரும் ஸ்பீடா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, மீதி 2 ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து ஒரு கிரிஸ்லி பியர் பிரேடிங்கிறவரை தரையில தள்ளி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. கூட இருந்த அவரோட கெண்டலுங்கிற ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு அவர் ஃப்ரெண்டை போய் காப்பாத்துறது, இல்லைன்னா திரும்பி பார்க்காம ஓடுறது. பட் ஆனா இவர் அவர் ஃப்ரெண்டை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் தூக்கி போடுறாரு. அந்த பியர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அதுக்கப்புறம் கையை மடக்கிட்டு அந்த கரடி மேல ஏறி உட்காந்து முதுகுலயே குத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ பிரேடி அட்டாக் பண்ணிட்டு இந்த கரடி இவரை பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிருது. பிரேடி கத்தன உடனே திரும்ப இவரை விட்டுட்டு அவரை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா. இப்படியே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இந்த கரடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியல, இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு திரும்ப காட்டுக்குள்ளேயே ஓடிடுது. பின்னாடி ஸ்லோவா வந்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை பார்த்தா ரத்த வெள்ளத்துல நடக்க கூட முடியாம காட்டுக்குள்ள கிடக்குறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு ரொம்ப தூரம் ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே போயிட்டு ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்றாங்க. அப்புறம் ரெஸ்கியூ டீம் இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பிரேடிங்கிறவரும் கெண்டிலுங்கிறவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜஸ்ட் 1 month தான் ஆகிருக்கு. அந்த கெண்டிலுங்கிறவர் நினைச்சிருந்தா திரும்ப ஓடி இருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இவரு போய் பயங்கரமா கரடிட்டு அடி வாங்கியிருக்காரு.